ஹாய் ஜெரீஸ்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டுடே நம்ம பார்க்க போகிறது மாஃபியா மேன் அண்ட் இஸ் யோர் ரொமான்டிக் ஹஸ்பண்ட் டூ ஃபார் ஜேகேவோடது ஒன் ஷாட். ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். என்ன பேசுறதுன்னு தெரில. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். இதை ஒன்று நான் கடைசியாக சொல்கிறேன். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸஸை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுங்க. என் வாய்ஸ் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அதையும் கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுருங்க. ஓகேவா? நான் கொஞ்சம் இயர்லியாக இருந்துச்சு பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ அதனால் அப்படி தான் இருக்கும். ஓகேடா, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்ததுமே ஜேகேவை தான் காமிக்கிறாங்க. என்னாச்சு அந்த ப்ராஜெக்ட்டு? முடிஞ்சா? சார், எல்லாமே முடிஞ்சுச்சு சார். 6 o'clock ஈவினிங் ஒரு மீட்டிங் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். அப்பா, இந்த தலைவலி எப்படா போகுன்றிருக்கு எனக்கு. சுத்தமாக முடியல. கல்யாணம் ஆகி 2 days தான் ஆச்சு. என் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல என்னால். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டு. முடித்து கொடுத்துட்டு அப்புறம் வாங்க. ஓகேவா? அந்த ஃபைல்ஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணி அனுப்பிட்டீங்க தானே? அதெல்லாம் அனுப்பியாச்சு சார். அதெல்லாம் பக்காவாக அனுப்பிட்டோம். ஓகே. அந்த மிஷின் என்னாச்சு? 2 நாளைக்கு முன்னாடி ஒன்று கொடுத்தேனே. இல்லை போன வாரம் என்னமோ தான் கொடுத்தது. அது என்னாச்சு? சார், அது 2 days முன்னாடியே முடிச்சிட்டோம். அந்த சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே முடிச்சனால அந்த பர்சன் நமக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்துருக்கான். அப்படியா? எவ்வளோ கொடுத்துருக்கான்? சார், நம்ம அந்த டீலிங்க்கு வந்துட்டு நம்ம 50 crore பேசினோம். பட் அவன் 70 crore ஏற்றி கொடுத்துருக்கான். ஓ, சூப்பர் சூப்பர். அப்படியே வாங்கி வச்சுருங்க. எங்கே வச்சுருக்கீங்க? இப்படிலாம் நம்ம இடத்துல தானே? ஆமாம் சார், நம்ம இடத்துல தான். ஓகே. அப்புறம் என்ன, ஈவினிங் ஒரே ஒரு மீட்டிங், அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. சரி, நீ போய்க்கோ. எங்கே சார்? இல்லை, நீ போய் பிரேக் வேணா எடுத்துட்டு வா அப்படிங்கிறேன். புரியுதா? ஓகே சார், தேங்க்யூ. அப்படி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். இப்போ ஜேகே எப்படியோ ஒரு வழியாக அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டேன். பொண்டாட்டி இன்னும் 1 week உன் கூட தாண்டி, உன் கூட மட்டும்தான் 1 week. வரேன் மாமா, வரேன் சரியா? நைட்டு வரேன். நைட்டு வந்து 2 நாளாக உன்னை பார்த்து பார்த்து ஏற்றி வச்ச பசியெல்லாம் தீர்க்குறேன். நல்லா இருக்கு. ஆனால் உன்னை நினைக்கும் போது எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இதோ இது போயே பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே லேப்டாப் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி அப்படியே சும்மா அந்த ஃபைல்ஸ்குள்ளெல்லாம் போய் பார்க்குறான். அது வந்து வீட்டோட சிசிடிவி கேமரா அப்படியே ஜேகேவோட லேப்டாப்பில் கனெக்டாக இருந்திருக்கும். ஸோ அவனும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனும் ஓப்பன் பண்ணுறான். இங்கே சீன் அப்படியே அங்கே கட் ஆகிட்டு இங்கே நம்ம அப்படியே ஹவுஸில் வந்து பார்த்தா ஒரு மெய்டு அப்படியே இல்லைண்ணா அங்கெல்லாம் தொடச்சி விட்ரு. அப்புறம் அந்த டேபிள் அதெல்லாம் தொடச்சி முடிச்சு அப்படியே வீடு ஃபுல்லாக ஒரு மாப் போட்டுரு சரியா? அப்புறம் கேசி அவளை கூப்பிட்டு குக்கிங்க்கெலாம் என்னென்னு பார்க்க சொல்லு. அந்த வெஜ்ஜஸ்லாம் கட் பண்ண சொல்லு. ஓகேவா? அதெல்லாம் சரிம்மா. நீங்கள் போய் ஒயன் மேம்க்கு என்ன வேணும்னு கேட்டு வரீங்களா? அதான் நான் போகிறேன். நான் போய் கேட்டு வரேன். நீங்கள் பாருங்கள். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பேசிகிட்டே ஸ்டெப்ஸில் ஒரு கால் எடுத்து வைக்கிறாங்க. அவ்வளோதாங்க. எடுத்து வச்ச காலை அப்படியே பின்னாடி கொண்டு வந்துட்டு ஐயோ, ஓ வயன், என்ன இது? ஹலோ ஆண்டி, குட் மார்னிங். குட் மார்னிங்கா? இது ஆஃப்டர்நூன் வயன். நீ என்ன பண்ணிகிட்ருக்க ஸ்டெப்ஸில் படுத்துட்டு? அது ஆண்டி, காலையில் 10 o'clock எந்திரிச்சேன்னா எந்திரிச்சிட்டு கீழே வந்தேன். அப்படியே லைட்டாக தடிக்கி விட்டுச்சு. அப்படியே சரி ஓகேன்னு சொல்லிட்டு விழுந்துட்டேன். ஆக்சுவலி விழுந்துக்க தான் செஞ்சேன். பொசிஷன் நல்லா இருக்கேன்னு அப்படியே படுத்துட்டேன் ஆண்டி. என்னது? விழுந்து பொசிஷன் நல்லா இருக்குன்னு படுத்துட்டியா? பையன், என்னம்மா இது? அப்படியே ஜெக்கே மாதிரியே இருக்கு நீ. அப்படியா ஆண்டி? தேங்க்யூ. டைம் என்ன ஆச்சு ஆண்டி? என்ன 11:30 இருக்குமா? 11:30லாம் இல்லை ஒயன், இட்ஸ் 1:30. எனது 1:30யா? ஆண்டி, உண்மையாக சொல்கிறீங்களா? ஆமாம் ஒயன், 1:30 ஆச்சு. நீ இப்போ தான் எந்திரிக்கிற. அதுவும் பாரு, எங்கே இருக்கிற நீ?
அது ஆண்டி சரி விடுங்க ஆண்டி. எங்கள் வீட்லலாம் இப்படி தான் கிடப்பேன். எங்கள் அம்மா திட்டும் தெரியுமா? இப்படியாடி ஒரு பொம்பளை பிள்ளை இருப்பாங்க. அப்படி இப்படிலாம் திட்டும். லைட்டாக வந்து 2 நாள் தானே ஆச்சு. அதனால அப்படி இருக்கு ஆண்டி. வேற ஒன்றும் கிடையாது. ம். பொண்ணு மாரி பேசு. பசங்க மாரி பேசுற பாரு. ஆன்ட்டிக்கு அதெல்லாம் பழகிருச்சு. சரி விடுங்க. இப்போ பொண்ணு மாரி பேசுறேனா? உன்னை வச்சுட்டு சரி எந்திரி. இப்படியே படுத்துட்டு இருக்க போறியா? நல்லா இருக்கு ஆண்டி. நல்லா இருக்கு. நீங்களும் வேணா படுத்து பாருங்களேன். அடிங்கோ. வந்தேன்னா வச்சுக்கோயேன். அவ்வளோதான் உன்ன. போ எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. இப்படி தான் பொம்பளை பிள்ளை இருப்பாங்களா? ஆண்டி ஃபஸ்ட்டு இந்த பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு சொல்லாதீங்க ஆண்டி. அப்படியே வெறியா ஆகுது. அப்படின்னா ஆம்பளை பையனா? ஐயோ ஆண்டி அதெல்லாம் கிடையாது. இப்போ என்ன நான் எந்திரிக்கணும் அதானே? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் கையை பேலன்ஸ் பண்ணி எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சிட்டே இருக்கும்போது ஒரு வாய்ஸ், "ஹன்னி, ஏய் ஏய் சான், வாடி கொஞ்சம் கொஞ்சம் தூக்குடி என்ன. எந்திரிக்க முடியல." "ஹன்னி, என்ன அண்ணி நீங்கள் எனக்கும் மேலே மோசமாக இருக்கீங்க. எங்கேயா வந்து தூங்குவாங்க." "ஏய் நீ எல்லாம் பேசலாமா சான்? நீ எல்லாம் மாடியில் அந்த ஸ்லாப்பில் படுத்து தூங்குவ. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போனால் அந்த பெஞ்சில் படுத்து தூங்க வேண்டியது. கேட்டால் எங்கள் அண்ணா மாஃபியா, என்னை யாராலையும் கேட்க முடியாது." உங்கள் அண்ணன் மாஃபியா தான் இல்லைன்னு சொல்லலை. உங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய மாஃபியா. தூங்குறதுக்கெல்லாம் மாடி உங்கள் அண்ணனை ஒரு ரீசனாக சொல்லுவேன். அது நம்ம ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாகிவிட்டன. அண்ணி அதெல்லாம் கிடையாது அண்ணி. தூக்கம் ரொம்ப முக்கியம்ல அண்ணி. அப்புறம் என்ன, மூடிட்டு வந்து தூக்கு. இந்த வரேன் அப்படி சொல்லிட்டு அவளும் வந்து தூக்குறா. பட் நீங்கள் பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே அவளையும் சேர்த்து இழுத்துடுறீங்க. அவளும் அண்ணி அண்ணி, ஐயோ ஐயோ அம்மா, அண்ணி என் மேலே நின்றுக்கிறீங்களா? ஏய் இப்போ என்ன ஆச்சு? என்ன இப்போ நீ எப்படி என் கீழே வந்த? அண்ணி நீங்கள் தான் நீ பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்து ரோல் ஆகி இப்போ என்னையும் சேர்த்து விழுக வச்சிட்டீங்க. நீ இடுப்பு வலிக்குது எந்திரிங்க அண்ணி, முடியல எனக்கு. இரு எந்திரிக்கிறேன். அப்போ என்னவா வீட்டாருக்கா? என்னது சார்? ஒன்றும் இல்லை நீ அண்ணன் ரொம்ப கொடுத்து வச்சவன்னு சொன்னேன். மெய்ட் ஆண்டி என்ன பார்த்துட்ருக்கீங்க, வந்து தூக்குங்க. இதை வரேம்மா இந்த வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து தூக்குறாங்க. 2 பேர் எந்திரிச்சிட்டு, சார் தேங்க்யூடி, நல்ல வேலை கீழே விழுந்து அடிபட்டிருந்தா உங்கள் அண்ணன் என்னை கேவலமாக கேட்டிருப்பான். நல்ல வேலை நீ என்னை காப்பாற்றிட்ட. அண்ணி எனக்கு மட்டும் என்ன? ஆ பாருங்க, உங்களால் எனக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. மெய்ட் ஆண்டி இதுக்கு என்ன பண்ணுறது? இரு இரு சார், நான் உனக்கு போயிட்டு தைலம் எடுத்துகிட்டு வரேன், தேய்ச்சி விட்றேன் சரியா? ஒயன் ஷோ என்ன புள்ள நீ, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. ஓகே ஆண்டி, நீங்கள் எனக்கு காஃபி மட்டும் அடி வாங்குவேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிடு, அதுக்கப்புறம் நான் உனக்கு காஃபி போட்டு தரேன். ஓகே ஆண்டி, போயிட்டு வரேன். சான் அண்ணி, போயிட்டு வரேன் சார், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறீங்க. இங்கே சான் அப்படி இடுப்பை பிடிச்சிட்டு சோஃபாவில் போய் உட்காந்துடுறா. மெய்ட் ஆண்டியும் இங்கே என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் போகிறாங்க. இப்போ அப்படியே ஜேகே சைடு வந்து பார்த்தா, ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக சிரிச்சிட்ருக்கான். அவனுக்கும் செம்மையாக சிரிப்பும் வருது உங்களை நினச்சி பார்க்கும்போது. அவன் அப்படியே சிரிச்சிட்டு, ஐயோ பொண்டாட்டி என்னடி நீ இவ்வளோ காமெடி பீஸாக இருக்க. ரூமில் பார்த்தா ஹட்டாக இருக்க, மார்னிங் பார்த்தா வெயிட்டாக இருக்க, பங்கமாக இருக்கடி பங்கமாக இருக்க. ஐயோ ஐயோ உன்னோட என்ன பண்ண போனோம் தெரில. எவ்வளோ பெரிய மாஃபியா தெரியுமா நான்? ஆனால் மாஃபியோட ஒய்ஃப் இப்படி இந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ நல்லா இருக்குடி, நல்லா பேர் தான். உன்னைய வந்து நைட் வச்சுக்கிறேன்டி, வச்சுக்கிறேன். அழகாக இருக்கா. எல்லாமே எல்லாமே எனக்கு தான். ஆமாம் எல்லாமே எனக்கு மட்டும்தான்டி, எனக்கு மட்டும்தான். வரேன், வந்தோன்னு வச்சுக்கிறேன். பேசாமல் ஃபோன் பண்ணலாமா? இல்லை இல்லை வேணாம், டேரெக்டாக போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இருக்கிறான். இங்கே நீங்கள் அப்பா எப்படியோ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டோம். வேறு என்ன பண்ணுறது? அவ்வளோதான். இந்த வீட்டில் காலைல கண் முழிச்சு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாது. சரி சானையாவது போய் பார்ப்போம். பாவம் காலையிலே அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அவளையாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நீங்களும் அங்கேருந்து கிளம்பி சான ரூமுக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தா ஆண்டி ஆண்டி, ஆ ஆ வலிக்குது ஆண்டி, வலிக்குது ஆண்டி. சான் அப்புறம் தொட்டா வலிக்குதுங்கிற, அப்போ எப்படி தேய்ச்சி விட முடியும்? ஐயோ ஆண்டி, தொடாமல் தேய்ச்சி விடுங்க. சான் வேணா இதில் தண்ணியில் கலக்கி அப்படியே ஊற்றி விட்டு போட்டா? ஐயோ ஆண்டி, என்ன ஆண்டி நீங்கள், சரி ஏதோ ஒன்று பண்ணுங்க. அப்படிங்கும்போது நீங்கள் சான் வலிக்குதா சான்? அண்ணி இல்லை, பிடுங்குது. என்னது அண்ணி, வேணாம் என் வாயை கிளறாதீங்க, நான் கோவமாக இருக்கேன். விடு சான் விடு. மேட் ஆண்டி, நான் 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 இது பண்ணுறேன். சான் உனக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? என்ன சமாதானப்படுத்துகிறீங்களா? சொல்லு சான், சும்மா சொல்லு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த அந்த தைலத்தை வாங்கி அவளுக்கு தேய்ச்சி விட்டுட்டு பேசுகிறீங்க. எனக்கு ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் நூடுல்ஸ், அப்புறம் ராமென் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், இதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க? என்ன எனக்கு சமைச்சு தர போகிறீங்களா? நினப்பு தான் சார். நான் கிச்சன் பக்கம் போனாலே உங்கள் அண்ணன் என்னை விட மாட்டான். அதான் நீ எனக்கும் புரிய மாட்டேது. நான்லாம் வீட்டில் இருந்தேன்னா வச்சுக்கோங்க, அவன் என்னை என்னென்ன சொல்லுவான் தெரியுமா? பொம்பளை பிள்ளையா இருக்க போய் சமைச்சு வைடி அப்படின்மா. கேட்டு அழுத்து போச்சு. அதனால தான் நான்லாம் ஏதோ 1-2வது குக் பண்ண கற்றுருக்கேன். ஏய் சான், நல்லா சூப்பராக குக் பண்ணுவேன் தெரியுமா? ஆனால் உங்கள் அண்ணன் தான் என்னை சமைக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்கான். இதெல்லாம் எப்போ நீ நடந்துச்சு? அண்ணன் 2 டேஸாக மாஃபியான்னு போயிருக்கான். அப்போ எப்படி நடந்துச்சு? அதுவா சான், எல்லாத்துக்கும் மேரேஜ் ஃபர்ஸ்ட் நைட்டில் என்ன நடக்கும்? ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? அச்சோ வெக்கமாக வருதே. சி மண்டேலே போட்டுனா வை. நான் சொல்கிறது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் நைட் அனுப்பு. ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி ஒரு புருஷனும் ஒரு பொண்டாட்டியும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நாங்கள் எப்படி தெரியுமா? சரி நானும் பார்த்தா அவரும் டயர்டாக இருந்தார். சரி ஓகே, அவரும் டயர்டாக இருக்கார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கேட்டேன். பரவாயில்ல, இதெல்லாம் இன்னொரு நாள் வச்சுக்கலாம், நீங்கள் போய் தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, நான் எப்போனாலும் உங்கள் ஒய்ஃப் தானே அப்படிலாம் சொல்லி எப்படியும் கன்வின்ஸ் பண்ணி வச்சுட்டேன். சரி அவரும் ஓகே அப்படின்னு சொன்னார். பட் அதுக்குன்னு அப்படியே விட முடியாதுல்ல, இப்போ தான் அவனை மேரேஜ் பண்ணியிருக்கான். ஸோ உனக்கு நான் நிறைய ரூல்ஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னார் சார். அந்த ரூல்ஸில் ஒன்று தான் இதுவும். ஓ அண்ணி, இதெல்லாம் வேறு நடந்துச்சா? அப்புறம் வேற என்னாச்சு? அப்புறம் என்ன தெரியுமா? உன்னையவே எதுக்கு தெரியுமா இங்கே வச்சுருக்கான்? உன்னோட மம்மி டாடி கூட அனுப்பாமல். பிகாஸ் நான் வீட்டில் தனியாக இருப்பேன்ல, ஸோ எனக்கு ஒரு போரிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு உன்னை இங்கே கூப்பிட்டு வச்சுருக்கான் சார். எனது போரிங்காக இருக்கும்னு என்ன வச்சுருக்கான் அந்த வீட்டில்? எவ்வளோ திமிரு அவனுக்கு! நான் கூட சரி ஏதோ பாசத்தில் தான் கூப்பிட்றான் போல், என் கூட வந்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தில் தான் கூப்பிட்றான்னு நினச்சேன். அது பார்த்தாதுன்னு காலேஜும் பக்கத்தில் சேர்த்து விடும்போது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐயோ, இவ்வளோ பெரிய மக்கா இருக்கானே நான். விடு சான், விடு விடு. அதான் நம்ம முன்னாடி போவாது ஒன்றா இருக்க பாரு, அதெல்லாம் பிடிக்கலையா உனக்கு? நல்லா இருக்குல்ல அண்ணி? என்னது, உங்களுக்கு என் இடுப்பை உடச்சிட்டு தான் நல்லா இருக்கா? அதெல்லாம் இல்லடி, விடு விடு, அதான் உனக்கு முடிஞ்சு விடு. என்ன முடிஞ்சு? தைலம் தேய்க்க கூட முடியல பாருங்க. அதெல்லாம் தேய்ச்சி 5 நிமிஷம் ஆச்சு சார். என்ன சொல்கிறீங்க? அப்படி சொல்லிட்டு அவள் அப்படி லைட்டாக தொட்டு பார்க்குறா. அவளும் பார்த்துட்டு அப்படி உங்களை பார்க்குறா. எப்போ நீ முடிச்சிங்க? உனக்கு என்ன சாப்பாடு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும் போதே முடிச்சிட்டேன். ஆஹா, சமா அண்ணி நீங்கள். அண்ணி உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நேற்று அந்த பக்கத்து வீட்டில் சரியான சண்டை அண்ணி, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு. அப்படியா சார்? ஏன், என்னாச்சு? அவன் ஒய்ஃப் கூட 2 நாளாக நான் பார்த்தேன். அவன் வேற ஒருத்தவங்க கூட எங்கேயோ போயிட்டு வந்துருந்தா. ஆமாம், அது யார்? காலையிலே இல்லை நைட்டா நீ? டெய்லி மார்னிங். அப்போலா அது வந்துட்டு அந்த ஒய்ஃப் இருக்காள், அவளோட பிரதர். பட் அவள் யாரோ கூட அஃபேரில் இருக்காளாம்மா, கேள்விப்பட்டேன். ஓ அப்படியா? அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே காசிப்ஸ்லாம் பேசி அப்படியே ஆஃப்டர்நூன் லன்ச்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே ஈவினிங் போல் அப்படியே சும்மா 2 பேரும் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ சான் உங்ககிட்ட, அண்ணி டைம் என்ன? 6:30 ஆச்சு. ஏன்? அதுவா, மூவி பார்க்கலாமா அண்ணி? நல்லாயிருக்கும். என்ன மூவி? ஹாரர் ஃபிலிம் பார்க்கலாமா? அதெல்லாம் வேணாண்டி, சும்மாரு. அண்ணி வாங்க அண்ணி, நம்மளெல்லாம் சினிமாக்கெல்லாம் விட மாட்டாங்க, நம்ம தான் வீட்டில் உட்காந்து பார்த்துக்கணும். ஏன் உங்கள் அண்ணா சினிமாலாம் அனுப்ப மாட்டானா?
வீட்டிலே இவ்வளோ பெரிய தேட்டர் கட்டி வச்சிருக்கும்போது எதுக்கு வெளியலாம் போய் பார்க்கணுன்னு திட்டுவான். அதுவும் ஜேகே அண்ணாவை என்ன சும்மா நினச்சிட்டிங்களா? நாளைக்கு ரிலீஸ் ஆகிற மூவியாக இருந்தாலும் இன்றைக்கி அண்ணன்கிட்ட அதோட சிடி கிடச்சிரும். அஃபிஷியலான சிடி. ஆ உண்மையாவா? ம் ஆமா அண்ணி. அவ்வளோ பவர்ஃபுல் எங்கள் அண்ணன். ம் சரி வாங்க நம்ம ஹாரர் ஃபிலிம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் சரி ஓகே. அப்போ சரி நான் போய் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவளும் போய் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்டு 2 பேரும் இருட்டுக்குள்ளே அப்படியே அந்த மூவி பார்த்துட்டு இருக்கீங்க. செம த்ரில்லிங்காக இருக்குது. நீங்களும் விட்டு அந்த டிவிக்குள்ளேயே போயிடுவீங்க போல், அந்தளவுக்கு சின்சியராக பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது அங்கேருந்து ஒரு பேய் வருது. 2 பேரும் அலறி அடிச்சுட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு சான் அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கிறியா? எனக்கு தண்ணி தாகம் அடிக்குது. ஓகே நீ. எனக்கும் தண்ணி தாகம் அடிக்கிற மாதிரி இருக்குது. வாங்க போய் குடிச்சிட்டு வரலாம். ஓகே சார். வா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வெளியே வரீங்க. லைக் அப்படியே அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. வீட்டில் எல்லா லைட்டும் அப்படியே ஆஃப் ஆகுது. நீங்கள் சார் என்னடி லைட்லாம் ஆஃப் ஆகுது? அதான் எனக்கும் தெரில. ஒரு வேளை அந்த பேய் இங்கே வந்துடுச்சோ? அதெல்லாம் இருக்காது, வாடி போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறீங்க. 2 பேர்த்துக்கும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயமாக இருக்குது. பிகாஸ் இவ்வளோ நேரம் செம்ம த்ரில்லிங்காக மூவி பார்த்து வந்துட்டு உள்ளே கொஞ்சம் நஞ்ச பயம் ரொம்ப பயத்தில் 2 பேரும் மாறி மாறி டைட்டாக கையை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. அப்போது சான் அண்ணி கண்டிப்பாக தண்ணி குடிச்சு தான் ஆகணுமா? இல்லாட்டி நான் செத்துருவேண்டி வா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படி நடந்துட்டுருக்கீங்க. அப்போ திடீர்னு யாரோ அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவ்வளோதாங்க 2 பேரும் அலறி அடித்து அப்படியே கீழே விழுந்து உருண்டு பிறல்றீங்க. சன் 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 ஐயோ என்னை விட்டுருங்க, இவளை கொன்றுங்க, எனக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, இவ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள். அவள் டக்குன்னு லைட்ஸ்லாம் ஆன் ஆகுது. பார்த்தா அது ஜேகே தான். நீங்கள் ப்ளீஸ் 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 என்னை மட்டும் விட்டுருங்க. பொண்டாட்டி. ஜேகே நீங்களா? நீங்கள் எப்போ வந்தீங்க? இப்படி தான் இருப்பியாடி? என்ன பண்ணிட்டு வந்தீங்க இவ்வளோ நேரம்? என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க இப்படி பயப்படுறக்கு? அண்ணி அகைன் என்னை விட்டு கொடுத்துட்டீங்கல்ல. இப்படித்தான் யாராச்சும் ஒருத்தவங்க கொலை பண்ண வந்தால் இவளே ஃபஸ்ட்டு கொண்டுருவீங்களா? எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லையா அண்ணி? இவ்வளோ நேரம் உட்காந்து மூவி பார்க்கும்போது என்னோடய சிப்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு கொடுத்தனே. மனசு வலிக்குது அண்ணி, மனசு வலிக்குது. அது சார் எனக்கு தெரியும், அது உங்கள் அண்ணா தான். சும்மா விளாண்ட சார். தெரியும் அண்ணி, நீங்கள் பயந்ததுலே தெரிஞ்சு. சரி விடு சார், எனக்கு என் உயிர் முக்கியம். அவ்வளோதான், சரி விடு. அப்படிங்க பார்த்தீங்க ஜேகே லைட்டாக சிரிச்சிட்டு சார் போ ரூமுக்கு போய் தூங்கு. டைம் என்னாச்சுன்னு தெரியுமா? என்ன 6:30 தான் மூவி ஸ்டார்ட் பண்ணோம். என்ன முக்கால்வாசி தான் மூவி முடிஞ்சிருக்கு, இன்னும் 1/4 மூவி இருக்குது. அடிங்கு பொடி போய் தூங்கு, மார்னிங் பார்த்துக்கலாம். இப்போவே இந்த பயப்படுற, இதில் வர முழுசாக முடிச்சுன்னா அவ்வளோதான், போய் எங்கேயாவது சேர்ந்துட போகிற போ அவனு. ஓகே அண்ணா நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறேன். பிகாஸ் அவள் ஜேகே சொன்னால் மறு வார்த்தை பேச மாட்டா. ஸோ அவளும் போயிடுறா. நீங்கள் மட்டும் தான் தனியாக நிற்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படியே கீழே ஹெட் டவுன் பண்ணி நிற்கிறீங்க ஒரு மாதிரி நர்வஸாக. ஜேகேங்களை பட்டு என்ன பாரு. சொல்லுங்கள் ஜேகே, நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் வேணா உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கட்டா? அதெல்லாம் வேணாண்டி, அதான் ஃபுல் மீல்ஸா நீரியே. என்னது? என்னதா? போய் சாரி கட்டிட்டு வரியா? இது வேணாமே, இந்த ட்ரெஸ்ஸு நல்லா தான் ஜேகே இருக்கு, போய் சாரி கட்டிட்டு வான்னு. ஓகே ஜேகே போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போயிட்டு சாரீலாம் கட்டிட்டு அப்படியே வரீங்க. லைக் அந்த தமிழில் இருக்கிற மாதிரி கலரில் சாரீ கட்டிட்டு வரீங்க. நீங்கள் ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் எங்கேயாவது போகிறோமாங்க? எங்கேயும் போகலையே. அப்புறம் எதுக்கு சாரி கட்ட சொன்னான்? என்னடி அப்புறம் எது இவன் சாரி கட்ட சொன்னான் அப்படின்னு யோசிக்கிறியா? ஆமாம், ஆனால் இல்லை
ஆமாவா இல்லையா? ஆமா. இல்ல. ஏய் பைத்தியம். அது ஒன்றும் இல்லடி. எனக்கு உன்னை சாரியில் பார்க்கணும் போல இருந்துச்சு. சாப்பிட்டியா நீ ஃபஸ்ட்டு? இல்லைங்க சாப்பிடல. சரி வா அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு டைனிங் டேபிளில் போயிட்டு அப்படியே சிட் பண்ணுறான். நீங்களும் சரி பக்கத்தில் போய் உட்காரலான்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு பக்கத்தில் இருக்க சேர் எடுத்து அப்படியே சிட் ஆகலான்னு போகும்போது ஜேகே டாக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவன் மடியில் அப்படியே உட்கார வச்சுக்கிறான். நீங்கள் ஜேகே ஏய் நாடி நாச்சு பொண்ணு என்ன பண்ணாங்க? அது நான் நான் ஏய் அப்படியே உட்காருடி, நல்லா தான் இருக்கு. எல்லா இடமும் நல்லா கொழு கொழுன்னு வச்சிருப்ப போல. ஆ அது சாப்பிட்லன்னு சொன்னில. நான் உனக்கு ஊட்டி விட்றேன். அது ஏய் என்னடி அது இதுண்டுகிற? எனக்கு இப்படிலாம் பேசினா பிடிக்காது. உனக்கு தெரியுமா தெரியாதா என்னை பற்றி? ஐயோ கோவப்படுறாரு. சரிங்க நான் இப்படியே உட்காந்துக்கிறேன். அதான் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு அவனும் அப்படியே ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு ஊட்டுறான். நீங்களும் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஜேகே இங்கே உங்களை சும்மாவே இருக்க விட மாட்டான். அப்படி இங்கே ஊட்டும் போதே அவனோட லிப்ஸை கொண்டு வந்து உங்கள் நெக்கில் வச்சு அப்படியே பைட் பண்ணுறதும் அப்படியே உங்கள் நெக்குக்கு கீழே அப்படியே லைட்டாக கொண்டு வந்து உங்களை டீஸ் பண்ணுறதும் அப்படியே பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு சாப்பிடவே முடியலங்க. நீங்கள் ஜேகே போதும் போதும் ஜேகே எனக்கு போதும். ஏய் அது ஏன்டி இத்தனை டைம் சொல்கிற? ஏன் எனக்கு என்னமோ இன்னும் உனக்கு வேணும்னு தோன்ற மாதிரியே. இல்லை ஜேகே போதும் எனக்கு. அப்படியா சரிடி போ நீ எனக்கு ஊட்டி விட்றியா? அது ஓகே ஓகே ஜேகே ஊட்டி விட்றேன். அடுத்தது ரொம்ப நர்வஸா நீங்களும் அப்படியே ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்டு ஜேகேக்கு ஊட்டி விட்றீங்க. ஜேகேவும் அப்படியே சாப்பிட்டுட்டு உங்களவே பார்க்குறான். நீங்கள் இவன் ஏன் இப்போ என்னை இப்படி பார்க்குறான்? என்னோடய பார்வையே சரியில்லை. ஆனால் இன்றைக்கி நைட்டு ஏதோ சம்பவம் இருக்க போகுது நினைக்கிறேன். கன்ஃபார்ம் தான் இவன் பார்க்குற பார்வையிலே தெரிய வேணாமா? எங்க போதுமாங்க? இல்லடி இன்னும் வேணும். இன்னும் கொஞ்சம் ஃபுட் வச்சு இல்லை அது வேணாம் எனக்கு இந்த ஃபுட்டு தான் வேணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை இழுத்து அப்படியே மறுபடியும் அவனை பக்கத்தில் நல்லா க்ளோஸாக வச்சு ஹக் பண்ணுறான். நீங்கள் எங்கே ஒரு கூசுதுங்க. கூசுதா? நல்லா கூசட்டும் அப்படி சொல்லிட்டு அவனுன்னு உங்களை அப்படியே தூக்குறான். நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணல. ஏய் வாடி அதெல்லாம் நான் பண்ணி விட்றேன் அப்படி சொல்லிட்டு அவனை அப்படி உங்களை ஹேண்ட் வாஷ் பண்ண வச்சுட்டு அப்படியே உங்களை அங்கேருந்து கூப்பிட்டு ரூமுக்கு போகிறான். இங்கேருந்து அவ்வளோதான் அண்ணன் கண்ணு வச்சுட்டாரு. அண்ணி என்ன சம்பவம் தான் இப்போ தான் மாஃபியா மேன் ரொமான்டிக் ஹஸ்பண்டாக ஆக போகிறாரு போல் அப்படி சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி ஷையோடு அப்படியே உள்ளே போகிறா. இங்கே ஜேகே என்னடி நான் காலைல இந்த படிக்கட்டில் தானே படுத்து கிடந்தேன். அது நீங்கள் ஏய் இப்போ மட்டும் எவ்வளோ எப்படி பூனை மாதிரி பேசுகிற? காலையில் நீ என்னென்ன பண்ணுற ஏது இது பண்ணுற எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? மெய்ட் ஆண்டி சொன்னாங்களா? மெய்ட் ஆண்டியெல்லாம் சொல்லணுமாடி? நானே பார்த்தேன். எப்படி? உங்கள் சிசிடிவி கேமரா இருக்குவார் அங்கே அது மூலிமா தான் பார்த்தேன். எங்கே எனக்கு ஒன்றும் தெரில. என் பைத்தியம் அது ஹிடன் கேமராடி அதெல்லாம் தெரியாது. ஜேகே அப்போ இந்த வீடு ஃபுல்லாமே கேமரா இருக்கா? இருக்கு. ஜேகே என்ன இப்போ கேமரா இருந்தால் என்ன? நான் தானே பார்த்தேன். நானா அடுத்தவனா? நான் தானேடி பார்த்தேன். ஆமாம் அது பிரச்சனை இல்லை. அப்போ காலையில எல்லாம் பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டேன்டி. என்னென்ன பண்ணுறேன் நான் இல்லாதப்போ வீட்டில் இருக்கும்போது அப்படியே பூனை ஆட்டம் இருக்க. அது நீயாவே இருடி அதான் நல்லா இருக்கு. காமெடியா அப்படியாங்க? அதுக்குள்ளே இழுச்சிட்டு வர பார்த்தியா உடனே? சரிங்க நான் நல்லாவே இருக்கா. அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பின்ன இப்படி தூக்கிட்டுலாம் வரீங்க? அப்புறம் என் ஒய்ஃபை இன்னைக்கு தான் சாப்பிட்றதுக்கு நேரம் கிடச்சிது அதான். என்னது அதுவாடி ஒரு வாரம் நேரத்துக்கு முன்னாடி நாள்லேருந்து செம்ம ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர்ன்ட்டு இருந்தேன். இப்போ தாண்டி எல்லாம் முடிஞ்சு நிம்மதியாக இருக்கேன். இந்த செலப்ரேஷனை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என் ஒய்ஃப் எனக்கு வேணும்ல.
அதுவும் என் பொண்டாட்டிய மேரேஜ் பண்ண என்ன ராசியோ தெரில. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதான் இன்னைக்கு நீ தாண்டி என்னோட சரகு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பெட்டில் போய் பொத்துன்னு போட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். நீங்கள் அப்படியே ஜேக்கவே பார்க்குறீங்க. உள்ளுக்குள்ளே ஹார்ட் பீட் அப்படி அடிச்சுக்குதுங்க. நீங்கள் அப்படியே ஜேக்கோட ஐஸை பார்க்குறீங்க. அந்த லிப் பியர்ஸ், அவனோட அந்த ஐப்ரோ பியர்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் ஜேகே ஏய் எதுவும் பேசாத, எதுவும் பேசாதடி, எனக்கு இப்போ நான் அப்படியே சாப்பிடணும் அப்படி சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கூட நிதானமே இல்லைங்க. அவனுக்கு நீங்கள் வேணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே உங்கள் நெக்கு கீழே பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் சிக்கி எங்கே பார்க்குறீங்க? எல்லா இடமும் இன்னும் கொஞ்ச நேரம் எதுவுமே இல்லாமல் பார்ப்பேன். ஐயோ சிக்கி இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்படி இருக்கு? என்ன மூடாதா? ஐயோ அப்படிலாம் இல்லை, ஒரு மாதிரி ஷையாக இருக்கு. ஆஹா, ஷையா இருக்கணும்டி பொண்டாட்டி, ஷையாக இருக்கணும். நான் புருஷன் தொட்டு பொண்டாட்டிக்கு ஷை வரலினா அது அவ்வளோ கிக் இருக்காது. ஸோ அதனால் ஷையாக ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே உங்களை வந்து சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணுறீங்க. இதுக்கப்புறம் வர சீன் அப்படியே நான் டெலகிராமில் போடுறேன்டா. அண்ட் அப்படியே ஆஃப்டர் த சீனுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு ஆஃப்டர்நூன் டைம் தான் காட்டுறாங்க. ஆஃப்டர்நூன் டைம் நீங்கள் தான் ஆண்டி எனக்கு காஃபி வேணும் ஆண்டி. ஒயன் என்ன கோலுண்டி இது? என்ன ஆண்டி என்ன ஆச்சு? நான் இன்னும் கண்ணு கூட விழிக்கல ஆண்டி. என்னென்ன தூக்கத்தில் எழுப்ப பார்க்குறீங்களா? ஏய் அதெல்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு உன் பின்னாடி பாரு. ஏன் என் பின்னாடி என்ன ஜேகாவா இருக்க போகிறாரு? ம் பாரு நீயே அப்படிங்கிறாங்க. நீங்களும் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே முறைச்சிட்டு உங்களை பார்க்குற அவனோட ஹேண்ட்ஸ் அப்படியே கையெல்லாம் கட்டிட்டு நீங்கள் ஆ ஜேகேவா அவனோட கண்ணை நல்லா அப்படியே ஒரு மாதிரி கசக்கிட்டு பார்க்குறீங்க. ஜேகே தான். நீங்கள் நீங்கள் ஆஃபீஸ் போகலையாங்க? ஆ எப்படி பூனை மாதிரி பதுங்குறா பாரு அப்படி சொல்லிட்டு இப்போ மேடாண்டி நினச்சிட்டு ஸ்லைட்டாக சிரிச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நீங்கள் ஜேகே ஏய் நாடி கோலது இப்படி தான் வருவியா? எங்க நீங்கள் பண்ணது தானே? ம் ஏய் அதுக்குன்னு இப்படி தான் வருவியாடி? அது சரி இருங்க நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். இருடி இன்னும் கொஞ்சம் அழகாக்கட்டா? ஏங்க போங்க, எனக்கு ஷையாக இருக்கா. என்னடி வெக்கலாம் படுற? சரி வா ஒரு கிஸ் பண்ணிட்டு ஒன்று விடுறேன். ஐயோ என்னங்க நீங்கள் வாடி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை இழுத்துட்டு ரூமுக்குள்ளே போகிறா. நீங்கள் ஜேகே கஷ்டப்பட்டு இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன். என்னடியா அதான் உள்ளே ஒன்றும் போடலையா? ஜேகே அது எப்படி நீங்கள் பார்த்தீங்க? எப்படி பார்ப்பேன்? லைட்டாக அவனை தொட்டு பார்த்தேன், அப்போவே புரிஞ்சுடி நீ உள்ளே ஒன்றும் போடலன்னு. அதான் எப்படி? எல்லாமே பெருசு பெருசாக அழகாக இருக்குது. லைட்டாக டச் பண்ணாலே எனக்கு தெரியாதா? என் பொண்டாட்டி ட்ரெஸ் போட்டால் எப்படி இருப்பா, உள்ளே போட்டால் எப்படி இருக்கும், இல்லை உள்ளே போடலன்னா எப்படி இருக்கும் தெரியாதா? எல்லாம் ஆட்டிட்டு வந்துடுறா. ஜேக்கு என்ன பேசுகிறீங்க? என்னடி? என்ன? அது ஒன்றும் இல்லை. சரி வா இன்னொரு ரவுண்டு போகலாமா? இன்னொரு ரவுண்டா? அதெல்லாம் வேணாம் ஜேக்கு, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருடி நானும் வரேன். என்னது ஒன்றா சேர்ந்து ஃப்ரெஷ் ஆகிறதா? ஆமாண்டி, ஏன் ஆகக்கூடாதா? ஜேகே இதெல்லாம் எந்த ஊர்லையாவது இப்படி நடக்குமா? வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை கூப்பிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறேன்னு சொல்லிட்டு சான்ஸுக்கு அடைக்கமாலாம் அங்கே இங்கேன்னு போட்டு தடவுறோம். சும்மாவே விட மாட்டான். அதுக்கு நீங்கள் தனியாக ஃப்ரெஷ்ஷப் ஆகி போயிருந்தா கூட இப்படி இருந்திருக்காதோ என்னமோ தெரிலங்க. அப்படி போட்டு உங்களை பண்ணிகிட்ருக்கான். இப்படியே உங்கள் லைஃப் டெய்லியும் ஜேகேவோட அப்படியே ஒரு ரொமான்டிக்காக ஒரு மாதிரி அழகா சூப்பராக போயிட்டுருக்கு. ஜேகே என்ன தான் ஒரு ஊருக்கே பெரிய மாஃபியாவாக இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு குழந்த மாதிரி இருப்பான். அண்ட் ரொம்ப ரொமான்டிக்காக உங்ககிட்ட ஒரு மாதிரி நடந்துக்குவான் எப்போவுமே.
டெய்லி அவனுக்கு ஒரு கிஸ் வந்தே ஆகணுங்க. இல்லாட்டி அன்னைக்கு நைட்டு முடிஞ்சா அவளோட உதடவே கடிச்சு எடுத்துருவான். அந்த அளவுக்கு அவன் வச்சுப்பான். இதுக்கு மேலே எப்படி இமேஜின் அஸ் யுவர் செல்ஃப்டா. ஓகேவா? ஓகேடா, இது வந்து இந்த ஸ்டோரி நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன். ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிலாம் எனக்கு தெரில. நீங்கள் சொன்னால் தான் தெரியும். ஸ்டார்டிங்கில் சரி சும்மா 2, 3 காமெடி சீன்லாம் வைக்கலாம். எடுத்தோடனே ரொமான்ஸ்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு அப்படி வச்சேன். அண்ட் ஸ்டோரி எப்படி இருக்குன்னுலாம் தெரில. நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேடா, பாய். லவ் யூ ஆல். கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?